வேறு லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு தாங்க. சரி, எல்லாரும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் அங்கேருந்து போகிறப்ப ரேவதி வந்து பேசுகிறாங்க நம்ம கார்த்திகிட்ட. என்னப்பா, அத்தையோட மனசில் வந்து இடம் பிடிச்சிட்ட போல இருக்கே, நினச்சதெல்லாம் நடந்துடும் போலையே, அம்மாவோட மனசை மாற்றிட்ட போலையே. ஏய் சும்மானு இரு, அவங்க பொண்ணை நான் காப்பாற்றி மீட்டு கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க மனசெல்லாம் மாறுமான்னு கேட்டால் அது சந்தேகம் இல்லை. அவங்க உன்னை திட்டி இருக்கலாம், ஆனால் உன்னை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு அவங்களுக்கு தோணுது. ஆனால் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. இனிமேட்டு பாரு, அம்மாவோட நடவடிக்கையில் ஏகப்பட்ட வித்தியாசம் வரதான் போகுதுன்னு நம்ம ரேவதி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நடந்தால் சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காரில் ஒத்துமையாக வந்துக்கிட்டு இருக்கிறப்ப, அம்மா எனக்கு இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. ஏண்டி இப்படியெல்லாம் வந்து யோசிக்கிற, அப்படியெல்லாம் எதுவும் சொல்லாத ரோகிணி அப்படின்னு அன்பா பாசமாக அழைச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இவ இப்போ நல்ல விஷயத்தோட வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கா. ஆர்த்தி எடுக்காமல் யாரும் உள்ளே வரக்கூடாது, இங்கேயே நில்லுங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க. கரைச்சிட்டு வந்து வராங்க. சே, நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. இந்த வாட்டி என்னென்னமோ மாறி போச்சு. அக்கா ஏற்கனவே கார்த்தி மேலே கோபமாக இருந்தா, இப்போ வந்ததுலேருந்து கார்த்தி மேலே ஒரு மரியாதையும் ஒரு அன்பு பாசமும் வேற உருவாகிடுச்சு. இப்போ நான் என்ன செய்கிறது, எதுவுமே அதுவாக நடக்கிறதில்ல, நம்ம தான் வந்து நடத்தி வைக்கிறோங்கிற மாதிரி சந்திரா வந்து கோபமாக இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ரேவதி வந்து நக்கல் அடித்து பேசுகிறாங்க. என்ன இது எல்லாம் உங்கள் வேலையும் புருஷன் வேலையும் தானே, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் என் புருஷனும் நானும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு செம்மையாக வந்து போராடிட்டு இருக்கீங்க. ஏய் என்னடி நக்கல் பண்ணுறியா, இது ஒன்றும் என்னோடய வேலை இல்லை, இது உங்கள் வேலையா இல்லையான்னு எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் ஒன்று எங்ககிட்ட வந்து சொல்ல வேணாம் அப்படின்னு காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்தது ஏதாவது பண்ணுங்கள், நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோங்கிற மாதிரி ரேவதி செம்மையாக வந்து கலாய்க்கிறாங்க. அந்த இடத்துல என்னை பார்த்தா எப்படி தெரியுது, உங்கள் அக்கா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆர்த்தி வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க, தேவையில்லாமல் பேசி வாங்கி கட்டிக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் ஆமாம், இப்போ அவங்க பக்கம்தான் காற்று வீசுது, நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது தான் நல்லதுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. உனக்கு தெரியாதா ரேவதி, அவங்க எப்போதுமே வந்து நமக்காக மட்டும்தான் யோசிப்பாங்க. நமக்காக யோசித்து அவங்களுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாமல் ஒரு வாட்டி சிவனாண்டி நம்மக்கிட்டே வந்து ஃபோன் அடித்து திட்டத்தை வந்து சொல்லலையா? ஆமாம் ஆமாம், அப்படிப்பட்ட வரலாறு இவங்க வச்சுருக்காங்கல்ல அப்படின்னு கியூட்டாக அழகாக வந்து சிரிச்சிட்டு இருக்கிறப்ப நம்ம ஈஸ்வரி அம்மா வந்து வராங்க. அப்பன்னு பார்த்து ரோகிணிக்கும் நம்ம மயில் வாகனத்துக்கும் அவங்க கையாலேயே வந்து ஆர்த்தி எடுக்கிறாங்க. என்னை மன்னிச்சிருமா, நான் இப்போ செஞ்ச தப்பை நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க. எடுத்து நெத்தியில் வச்சுட்டு அப்படியே வந்து கீழே கொட்டலான் இருக்கிறப்ப, அம்மா நான் ஒன்றே ஒன்று சொன்னால் நீ எதுவும் தப்பாக நினச்சிப்பியா அப்படின்னு ரோஹிணி வந்து கேட்குறாங்க. இப்போ நாங்கள் நல்லா இருக்கோம், நம்ம 2 பேருக்குள்ளேயும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் கார்த்தி தான். அவருக்கும் உன் கையால் ஆரத்தி எடுத்து வரவேற்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சந்திராவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அச்சச்சோ, இப்படியெல்லாம் ஒரு விஷயம் வந்து நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, ஏய் ரோகிணி, உனக்கு ஏதாவதுன்னா நீ கேட்டு வாங்கிக்க, உங்கள் அம்மா கிட்ட நீ கேட்குறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் மற்றவங்களுக்கு அவெல்லாம் கேட்காத, நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கீங்களா, நான் எங்கள் அம்மா கிட்ட பேசுகிறேன், ஏதாவது ஒன்று பேசி பேசி வந்து குட்டையை குழப்பறதே உங்களுக்கு வேலையாக போச்சுல்ல அப்படின்னு நம்ம ரோஹிணி வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இவெல்லாம் நம்மளை திட்ட ஆரம்பிச்சிட்டா, இவ பேசினாலே ஏதாவது சண்டையாக தான் இருக்கும். ஆமாம் ஈஸ்வரி, இப்போ உன் முகத்தை பாரு, எவ்வளோ தெரியுமா சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குது, ஆனால் உன் மனசுக்குள்ளே ஓரமாகவும் கவலையாகவும் இருக்குது. இப்படி ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக நடந்திருந்தா ஆயுசுக்கும் உன்னால் நிம்மதியாக இருந்திருக்க முடியுமா? இல்லை நீ அதை வேதனை பட்டு பட்டு என்னத்துக்கு ஆகிறது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ராஜராஜன். அப்பன்னு பார்த்து சரி, இதில் ஒரு விஷயமும் தப்பாக வந்து தோணலைன்னு சொல்லிட்டு நீங்களும் வாங்கன்னு சொல்லி கார்த்தியும் நம்ம ரேவதியும் நிற்கிறாங்க. அவங்களுக்கும் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்படியே வந்து சந்திரா நீ போய் கொட்டிட்டு வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் வந்து வரவேற்கிறாங்க. நான் இப்போ சாமி கும்பிட கோயிலுக்கு போயே ஆகணும், என் மனசில் அவ்வளோ கவலையெல்லாம் இருக்குது, இந்த கவலை எல்லாத்தையும் போக வைக்கணும்னா நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் கண்டிப்பாக வந்து செஞ்சே ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. அந்த இடத்துல சரிம்மா, உங்கள் எண்ணம் போல் வந்து செய்யுங்க, நீங்கள் ஒன்றும் குற்ற உணர்ச்சியெல்லாம் இருக்க வேணாம், விடுங்கம்மா, நிம்மதியாக வந்து இருங்கம்மா, அடுத்தது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், என் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அத்தை நான் ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா, இப்போ யாரும் தப்பாக புரிஞ்சிக்க வேணாம், ஒவ்வொருத்தர் மேலே ஒவ்வொருத்தர் எவ்வளோ இந்த வீடு ஃபுல்லாக அன்பு பாசத்தால் நிறைஞ்சிருக்குன்னு தான் இப்போ இந்த விஷயத்தை வந்து பார்க்கணும். மயில் வாகனத்துக்கிட்டேயும் ரோகிணிக்கிட்டேயும் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் இன்டெரக்டாக சொன்னீங்க. அவங்க இதெல்லாம் உண்மையாக இருக்குமோ இல்லையோன்னு யோசிச்சாங்க. அடுத்தது இது மாதிரி ஒரு சின்னதாக ஒரு நிகழ்வு நடந்த உடனே ரோகிணி இப்படி ஒரு அதிரடியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் இல்லை,
நல்லா அன்பு பாசம் இருக்கிறதுனால தான் அதையே நீங்கள் பார்க்கக்கூடாது. ஆமாம்மா, இவர் எப்போதுமே வந்து கரெக்டாக தான் யோசிப்பாங்க, அது உங்களுக்கும் தெரியும். சரி சரி, எல்லாரும் போங்க அப்படின்னு சொன்னோன்னே ரேவதி வந்து நம்ம கார்த்திகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னது இப்பெல்லாம் எதிர்த்து கூட பேச மாட்டேங்கிறாங்க, நீ ஏதாவது சொன்னால் காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. ஓகே ஓகே, அடுத்தது நமக்கும் கூடிய சீக்கிரம் நல்ல விஷயம்லாம் வந்து நடந்துருமோ அப்படின்னு ரேவதி வந்து நக்கல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ராஜராஜன் கார்த்திகிட்ட வந்து பேச வராங்க. மாப்பிள்ள, இந்த நன்றி கடனை நாங்கள் எக்காலத்துலேயும் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, கூடிய சீக்கிரம் நம்ம வீட்லேயும் அடுத்தடுத்தது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு நான் ஈஸ்வரி கிட்ட போய் பேச போகிறேன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரூம்குள்ளே வந்து போகிறாங்க நம்ம ராஜராஜன். என்ன ஈஸ்வரி, ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாங்க ஃபீல் பண்ணுறேன், திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்காதீங்க. நான் முதலேருந்து ஆரம்பிக்கலை, நல்லா யோசிச்சுப்பாரு. அவரை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக நம்மளால் யோசிக்க முடியுமா, இல்லை சொல்ல முடியுமா? நம்ம இஷ்டத்துக்கு கோவத்தில் பேசும்போது என்னென்னமோ வந்து பேசிடலாம். ஆனால் நமக்கு கிடைச்ச முக்கியமான ஒருத்தர் தான் இந்த கார்த்தி. அவர் நம்மக்கிட்ட இருக்கிறனால தான் நமக்கு அதிர்ஷ்டமும் ஏகப்பட்ட சதியிலேருந்து நம்ம குடும்பத்தையும் காப்பாற்றிட்டு இருக்காரு. என்னைக்காவது ஒரு வாட்டியாவது கோவத்தில் அவர் இதெல்லாம் செஞ்சதை சொல்லி காட்டியிருக்காரா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க? கோவம் வந்துச்சுன்னா என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோன்னே தெரிய மாட்டேங்குது. முக்கியத்துவத்தை ஈக்குவலாக பிரித்து கொடுமா, அவ்வளோதான். அவர் யார், என் தங்கச்சி பையனா அப்படி இப்படின்லாம் வந்து யோசிக்காத. இந்த வீட்டோட மாப்பிள்ளை, அதனால் தயவு செஞ்சு நீ புரிஞ்சிக்க. இது எல்லாத்தையும் ஜன்னல் வழியாக வந்து எட்டி பார்க்குறாங்க. என்னது அக்கா எதுவும் பேச முடியாமல் சைலண்ட்டாக வந்து அமைதியாக இருக்காங்க, என்னடா நடக்குது இந்த வீட்டிலன்னு சொல்லி சந்திரா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, இதை முதல்ல என் புருஷங்கிட்ட வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. ரோகிணியும் நம்ம மயில் வாகனமோ, அப்பாடா இப்போ என்னால் நிம்மதியாக இருக்க முடியுதும்மா, என்னால் சுதந்திரமாக இருக்க முடியுது அப்படின்னு சொல்கிறப்ப, சரிங்க நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது, நான் யோசிச்சுட்டு ஒரு நல்ல பதிலாக வந்து சொல்கிறேன். ரோகிணி எவ்வளோ வயசாகுதோ அதே மாதிரி தான் நம்ம ரேவதிக்கு ஆல்மோஸ்ட் வந்துகிட்ருக்கு. நீ ஒரு முடிவு எடுத்தால் மட்டும்தான் அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சிக்க. இது அவங்களோட வாழ்க்கை இல்லை, நம்ம குடும்பத்தோட அடுத்த கட்டம். நீ ஏன் இன்னமும் வந்து பேசாமல் இருக்கேன்னு எனக்கு சுத்தமாக வந்து தெரியல. கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டிய நேரத்தில் விட்டு கொடுத்தா குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். திருப்பியும் பழையபடி பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொன்னோன்னா பரமேஸ்வரி பாட்டிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம ரேவதி. பாட்டி, என்னென்னலாம் நடந்துச்சு தெரியுமா நம்ம வீட்டில்? சொல்லுடா கண்ணு, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது எல்லா விஷயமும் அம்மா தெரிஞ்சு இப்போ நம்ம கார்த்திக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா, உண்மையா சொல்கிற? நான் கும்பிட்ற முருகன் என்னை கைவிடலை, இப்படியெல்லாம் ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் பாட்டி, ஆனால் நம்ம ரேவதி கொஞ்சம் ஓவராக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் பேசுகிறதெல்லாம் வந்து கேட்குறாங்க, இன்னமும் வந்து அடுத்த கட்டத்துக்கு எதுவும் மூவ் ஆகலை. இல்லைப்பா, அவள் கேட்க ஆரம்பிச்சிட்டாலே எல்லாமே நல்ல விஷயமாக தான் வந்து நடக்க போகுது. இன்னும் கூடிய சீக்கிரம் எல்லாமே வந்து மாறப்போகுது பாரு. அந்த இடத்துல நான் வந்து வரேன், இவ்வளோ விஷயம் வந்து நடந்திருக்கு, இப்போ உங்கள் அம்மாவுக்கு வேற எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சுல, நான் வராமல் இருந்தால் எப்படி? கண்டிப்பாக நான் வரேன்ப்பா. கூடிய சீக்கிரம் ஊரே திரும்பி பார்க்குற அளவுக்கு பேத்திக்கு நான் இப்போ சூப்பரான ஒரு நிகழ்ச்சி வந்து நடத்தி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன்னு அன்பா பாசமாக வந்து பரமேஸ்வரி அம்மா வந்து சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இது எல்லாத்தையும் அவங்க ஊரில் பிரம்மாண்டமாக வந்து எல்லாருக்கும் வடை பாயசத்தோடு வந்து சாப்பாடு போடணும்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வாங்க, வீடு எல்லாமே வந்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிடுங்க, நம்ம செம்மையாக வந்து கொண்டாட போகிறோம். என்னம்மா, என்ன நடந்திருக்கு? என் மருமக இருக்கால, அவள் மனசு வந்து லைட்டாக வந்து மாறிட்டான்னு கேள்விப்பட்டிருக்கேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே இந்த ஊருக்கு வெளிச்சம் வந்து உண்டாக போகுது, கண்டிப்பாக ராஜராஜன் இங்கே வரதான் போகிறாங்க அப்படின்னு சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை வந்து கேட்குறாங்க அங்கே இருக்கிறவங்களாம். அப்படிங்களா அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஊரில் ஒரு எதிரி இருக்காங்களே, அவங்களுக்கு இந்த விஷயம் வந்து அரச புரசலாக வந்து கேள்விப்படுறாங்க. என்னடா இங்கே நடக்குது, சிவனாண்டி என்ன பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லும்போது, கோவத்தின் உச்சத்தில் வந்து அவங்களுக்கே வந்து சில பல விஷயம்லாம் வந்து கேள்விப்பட்ட உடனே, அப்போனா சிவனாண்டி பிரிக்கணும்னு செயல்படலையா, சேர்த்து வைக்கணும் தான் செயல்படுறானா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அந்த இடத்துல கால் பண்ணிட்டு வந்து கேட்குறாங்க, என்னது இவர் வந்து ஃபோன் பண்ணுறாரு, என்னையா திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், உங்களுக்கு என்ன வேலை? அந்த குடும்பத்தை ஏதாவது ஒன்று பழி வாங்கணும்னா இல்லை கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கணும்னா, இங்கே பரமேஸ்வரி வந்து எவ்வளோ தெரியுமா வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து இருக்காங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பண்ணி வச்ச வேலை
கார்த்தியும் ஈஸ்வரியும் வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அம்மா கோவப்படுறதுனால தான் இந்த ஊருக்கு வந்து அவங்க புருஷனை வந்து அனுப்பிச்சி வைக்க மாட்டேங்கிறாங்க. மாமியார் மாப்பிள்ளையா ஏற்றுக்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் இங்கே சூப்பராக வந்து நிகழ்ச்சியெல்லாம் வந்து நடத்தி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நான் தடுத்து வைக்கணும்னு நினச்ச எந்த விஷயமும் வந்து செயல்படுத்த முடியாமல் போயிடும். என்னையா நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு எல்லாருக்கும் புரியுது. நீங்களே இவ்வளோ வந்து சத்தம் போடுறப்ப நாங்கள் இந்த செயல்பாட்டை செஞ்சு நாங்கள் செமையாக வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எதுவாக இருந்தாலும் புத்திசாலித்தனமாக யோசிக்கிற வழியை பாருங்கன்னு பேசிகிட்டு இருக்காப்புல.